ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். த சீசா ட்ரேடர் சேனல், இது நம்ம சேனல் நேம். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெலிகிராமில் தான் லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்போம், சரிங்களா? ஸோ யூடியூப்பில் ஒன்லி ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவாக எல்லா அப்டேட்டும் வரும். ஸோ மார்னிங் இன்றைக்கி பாருங்கள், வழக்கம் போல் 7:30க்குள்ளே நம்ம வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம், அது என்ன லெவல்ஸில் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம். இன்றைக்கி வந்து 25,550 கால் ஆப்ஷன், 25,750 புட் ஆப்ஷனில் இந்த ரேஞ்செலாம் மார்க் பண்ணிட்டோம். இது வந்து இந்த சீசா ட்ரேடிங் மாதிரி, அதாவது சீசானா ஒரு பக்கம் உட்காந்து ஒரு பக்கம் எந்திரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கால் மேலே போச்சுன்னா புட்டு இறங்கும், இல்லை புட்டு மேலே போச்சுன்னா கால் இறங்கும் இல்லையா. ஸோ அந்த கணக்கில் தான் இந்த சார்ட் வந்து அமையுது. ஸோ அப்படி தான் மார்க்கெட்டும் மூவ்மெண்ட் ஆகுது. அதனால தான் நம்ம சேனல் நேமும் சீசா ட்ரேடர். இதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு யூடியூப் லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன், ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்னு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு. ஸோ சென்செக்ஸ்லேயும் 83,000 கால் ஆப்ஷன், 84,000 புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். சாரி, இது எஸ்டர்டே இல்லையா, அது நீங்கள் டுடே வீடியோ பார்க்கணும். சாரி காய்ஸ், டுடே இது சென்செக்ஸு 83,000 கால் ஆப்ஷன், 84,000 புட் ஆப்ஷன். இது இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ இதோட பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் நிஃப்டிலையும் இதே மாதிரி 25,450 கால் ஆப்ஷன், 25,650 புட் ஆப்ஷன். பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்கேன். பட் இன்றைக்கி ஒரு சின்ன கேப் டவுன் ஆனனால ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன சேஞ்சஸ்னால் இங்கே பாருங்கள், 25,450 கால் ஆப்ஷன், 25,650 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கு பதிலாக 25,300 கால் ஆப்ஷன், 23,500 புட் ஆப்ஷன். அது வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி சென்செக்ஸும் 1000 பாயிண்ட் தள்ளி, 1000 பாயிண்டில் ஒரு 400 பாயிண்ட் தள்ளி நான் இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இதே லெவல்ஸ் இங்கே என்ன ட்ரா பண்ணியிருக்கேன்னா இதே லெவல்ஸ் வந்து இங்கே அங்கே ட்ரா பண்ணால் போதும். அப்படியே ட்ரா பண்ணதுக்கப்புறம் உள்ள சார்ட் தான் இது, அப்டேட்டட் சார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கால் ஆப்ஷன் 25,300 கால் ஆப்ஷன், 25,500 புட் ஆப்ஷன். இப்போ கால் ஆப்ஷன் வந்து தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கி செகண்ட் பாயிண்ட்டு கீழே வரும்போது புட் ஆப்ஷன் என்ன பண்ணுவோம், இங்கே தேர்ட் பாயிண்டில் இருந்தால் இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போய் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சா. இது கால் ஆப்ஷனில் செகண்ட் பாயிண்ட்டு கீழே வந்துருச்சு, புட் ஆப்ஷனில் செகண்ட் பாயிண்ட் மேலே போயிடுச்சா. ஸோ கரெக்டாக ரன் ஆகிட்டுருக்கா. ஆனால் இப்போ இங்கே புட் ஆப்ஷனில் இருக்கேன்னு சொல்லி புட் ஆப்ஷன் பை பண்ணக்கூடாது. ஏன்னா பை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஆப்ஷன் சார்ட் இஸ் இன் புட் சைட், ஸ்டில் ஆப்ஷன் செயின் டேட்டா இஸ் நாட் ஃபுல்லி ஃபேவர். அதாவது சார்ட் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் தான் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் ஃபேவராக இருக்கணும். பட் வந்து அப்படி ஃபேவராக இல்லை, அதனால் கால் இது அதனால் எடுக்கக்கூடாதுன்றது அதோட அர்த்தம். ஸோ ஆப்ஷன் செயின் இஸ் ஃபேவர் டு கால் சைடு, பட் மார்க்கெட் இஸ் புட் சைடு. ஸோ அப்படி இருந்தால் எடுக்கக்கூடாது. இஃப் ஆப்ஷன் செயின் இஸ் கிவிங் என்ட்ரி இன் கால் சைட் தென் ப்ளீஸ் டேக். அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டா கால் சைடு காட்டுறதுனால இந்த சார்ட் எப்போ கால் சைடு அமையுதோ அப்போ எடுக்க சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்திருக்குன்னு. ஸோ இது வந்து சென்செக்ஸோடது. சென்செக்ஸும் பாருங்கள், இது வந்து ரொம்ப தள்ளி நம்ம எடுத்துருக்கனால, ரொம்ப இந்த மணியில் டீப் இந்த மணியில் நம்ம எடுத்துருக்கனால இந்த இடம்லாம் பாயிண்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ இன்றைக்கி ஓப்பன்லேருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு பாருங்கள். செகண்ட் பாயிண்ட்டு கீழே இருக்கா, அப்போ செகண்ட் பாயிண்ட் மேலே போயிருக்கா. ஸோ சென்செக்ஸும் புட் சைடில் தான் காமிக்குது, பட் ஆப்ஷன் செயின் டேட்டா கால் சைடில் இருக்குது. அப்புறம் பாருங்கள், டேக் என்ட்ரி வித் அவர் சார்ட் செட்டப் ஃப்ரம் சிஇ சைடு ஒன்லி, டோன்ட் கோ புட் சைடு. ஸோ நீங்கள் புட் சைட் போகாதீங்க, சிஇ சைடு மட்டும் இருங்கன்னு சொல்லி 9:39க்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அப்படி என்ட்ரி ட்ரிகர் ஆகலைன்னா நோ ப்ராப்ளம், இன்றைக்கி விட்டுருங்க, சும்மா வாட்ச் பண்ணுங்கன்னு போட்டிருக்கேன். பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் 9:50 அந்த டயத்தில் சிஇ சைடு வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வெயிட் ஃபார் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் அபோவ் செகண்ட் பாயிண்ட் கொடுத்தேன். பட் திரும்ப ஒரு 5 நிமிஷத்தில் ஆப்ஷன் செயின் வந்து திரும்ப பிஇ சைடுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது மார்க்கெட் ஆப்ஷன் செயினும் புட் சைடு காமிச்சிருச்சு, பட் புட் சைடு காமிக்கும்போது இது வந்து கால் சைடு இருந்தது. அகைன் புட் சைடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி சிஇலேருந்து பிஇக்கு போகுது, அதாவது புட்டிலேருந்து கால்லேருந்து புட் போகுது, புட்லேருந்து கால் போகுது, திரும்ப கால்லேருந்து புட் வருது. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கனால அப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அனலைஸ் எப்போவுமே ஆப்ஷன் செயின் டேட்டா பொறுத்து மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? அதனால் நம்ம வந்து சார்ட் வந்து எப்போயுமே ப்ராப்பரான என்ட்ரி கொடுக்காது. ஏன்னா ஒரு சமயத்தில் என்ட்ரி கொடுக்கும், அகைன் திரும்ப எஸ்எல் கொடுக்கும், அகைன் என்ட்ரி கொடுக்கும், எஸ்எல் கொடுக்கும். எப்போ என்ட்ரி எடுத்தால் கரெக்டாக ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகுதுன்றது ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா படித்து நான் வந்து இன்றைக்கி வந்து என்ட்ரி வேணாம், ஸோ பெட்டர் அவாய்ட் டுடே அப்படின்னு 9:50க்கு முடிச்சிட்டேன், ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கலை. இப்போ பாருங்கள் 11 மணி வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக புட் சைட் பறந்துடுச்சு.
பட் இருந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து ட்ரேடும் எடுக்கலை, ப்ராஃபிட்டும் எடுக்கலை, லாஸும் எடுக்கலை. ஸோ அதுவே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இன்றைக்கி மணி இழக்காமல் இருக்கிறது நல்ல ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டை பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு கீழே இறங்குச்சா கால் சைட் புட்டு மேலே போச்சா செகண்ட் பாயிண்டில். அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை தடவை சின்ன சின்ன என்ட்ரி கொடுத்து அகைன் எஸ்எல் என்ட்ரி கொடுத்து எஸ்எல். ஸோ நம்ம எடுக்கவே இல்லை. எப்போ வரைக்கும் 11:30 வரைக்கும். 11:30க்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ரேலி கொடுத்தது. அதுக்கப்புறமும் ஃபுல் சைட்வேஸ் கால் சைடில் இருந்தது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா புட் சைடில் ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. பட் இந்த டயத்துலேயும் மார்க்கெட் வந்து காலு புட்டுன்னு மாறி மாறி ஆப்ஷன் செயின் டேட்டாவில் இருந்தது. சென்செக்ஸ் பாருங்கள் எத்தனை தடவை இதே பாயிண்டில் மேலே என்ட்ரி கொடுக்குது அகைன் எஸ்எல், மேலே என்ட்ரி கொடுக்குது அகைன் எஸ்எல். பட் நம்ம வந்து ஒரு தடவை கூட என்ட்ரி எடுக்கலை. காரணம் ஆப்ஷன் செயின் டேட்டாவை பார்த்து நம்ம சுதாரிச்சுட்டு அன்றைக்கி என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு விட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ பட் இதுவும் ஃபுல் டார்கெட். இங்கே இப்போ 760 1100 வரைக்கும் போயிருக்கு, 400 பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஏன் என்ட்ரி எடுக்கலன்னா ஆப்ஷன் செயின் டேட்டா மாறிக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது, ஃபுல் ட்ராப்பு தான். ஓகேங்களா? ஸோ நோ ட்ரேட் டேக்கன் டுடே அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ப்ரீமியம் குரூப்பில் அதே தான். அவங்களே வந்து பாருங்கள் டுடே அவங்களே வந்து ஆப்ஷன் செயின் டேட்டாவை பார்த்துட்டு மார்க்கெட் வந்து கால் சைடுன்னு 9:18க்கே போட்டாங்க. பட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன என்ட்ரு பண்ணியிருக்கோம், செக் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் போத் அப்படின்னு. ஏன்னா நிஃப்டி சென்செக்ஸும் சிஇ சைடில் இருக்குது. அதாவது 9:20க்கு மாறி மாறி இருந்தது. ஒன்று வந்து கால் சைட்லேயும் சென்செக்ஸ் வந்து புட் சைட்லேயே இருந்தது. அப்புறம் 9:40க்கு ரெண்டுமே கால் சைடு மாறிச்சு. அகைன் பாருங்கள் 9:50க்கு அகைன் புட் சைடு மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ நம்ம மாறி மாறி இருந்தாலே அவாய்ட் டுடே, அவ்வளோதான். அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம அன்றைக்கி ஃப்ரீயாக விட்டுடலாம், அவ்வளோதான். நம்ம அதாவது டெய்லி என்ட்ரி எடுக்கணும், டெய்லி டார்கெட் எடுக்கணும்னு பார்க்கவே கூடாது. ஏன்னா மார்க்கெட் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா முழுக்க டெரிவேட்டிவ்ஸ்வால் டெரைவ் பண்ணப்பட்டது. சரிங்களா? அதனால தான் இதை வந்து நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க, ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனும். ஓகேங்களா? ஸோ டெரைவ் பண்ணனால இது வந்து முழுக்க கணக்கின் அடிப்படையில் தான் இயங்குதே தவிர பையர் இருப்பாங்க, செல்லர் இருப்பாங்க, செல் பண்ணிட்டா மார்க்கெட் வந்து பை ஆயிரும், பை பண்ணிட்டா மார்க்கெட் வந்து செல்லர், அந்த கணக்கெலாம் கிடையாது. வெறும் கணக்கு தான். கணக்கு இயங்க நம்மளாக ஒரு கதவை அடித்து விடுவோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ முழுக்க கணக்கின் அடிப்படையில் தான் இருந்து அந்த கணக்கை பார்த்து தான் நான் இங்கே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் ஆப்ஷன் செயின் டேட்டான்னு சொல்லுவோம். இது வந்து சென்செக்ஸோடது. ஸோ சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இதை பார்த்து தான் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி ட்ரேட் முடிஞ்சது. இப்போ நாளைக்கு ட்ரேடுக்கு வாங்க. அதாவது மண்டே நம்ம விளையாட போகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது தான். பார்த்துக்கோங்க, கால் சைடு புட் சைடு இதோட பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பட் மண்டே ஒரு வேளை கேப் அப் இருக்கலாம். ஏன்னா மண்டே கேப் அப் இருக்குன்னு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். காரணம் வந்து இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவில் நான் பார்த்ததும் இந்த நம்பர்ஸ் வச்சு நான் கால்குலேட் பண்ணுது. இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து 25,500 அட் த மணியில் முடிஞ்சிருக்கு. கால் சைடு 101 இருக்குது. அப்போ புட் சைடும் அதே தான் இருக்கணும். ஸோ பேலன்ஸ்டாக இல்லை. அதே மாதிரி இப்போ இது வந்து 550 பாயிண்ட் தள்ளி டீப் இந்த மணியில் இருக்குது. இந்த மணியில் இருக்கிறதே 100 பாயிண்ட்டு கூட இல்லை பாருங்கள். பட் இது வந்து அட் த மணி கால் சைடு அட் த மணியில் இருக்கிறதே 100. பட் புட் சைடில் இந்த மணியில் இருக்கிறதே 100 பாயிண்ட் இல்லை. அப்போது உங்களுக்கு இதில் ஒரு இம்பேலன்ஸ் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி இம்பேலன்ஸ் இருந்தாலே கொஞ்சம் பிரச்சனை. இப்போ அதே மாதிரி சென்செக்ஸும் பாருங்கள் 83,200 அட் த மணி. சரிங்களா? இப்போ இது வந்து அட் த மணி 499, ஒரு 500 பாயிண்ட் இருக்குது. அப்போது இதோட அட் த மணி எவ்வளோ இருக்குது? 300 இருக்குது. பட் இந்த மணி பாருங்கள் 83,300. இது வந்து இந்த மணி வெறும் 388 தான் இருக்குது. ஸோ இந்த மணி எப்போயுமே அதிகமாக இருக்கணும், அட் த மணி கம்மியாக தானே இருக்கணும். பட் இங்கே இம்பேலன்ஸ்டாக இருக்கா? ஸோ இதுதான் ஆப்ஷன் செயினுக்குள்ள ரகசியம். சரிங்களா? இதை பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேடை பார்த்து எடுக்கணும். இது தெரியாமல் வெறும் சார்ட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த அந்த ஹையை பிரேக் பண்ணால் மேலே போகும், லோ பிரேக் பண்ணால் கீழே வரும், அந்த கான்செப்ட்லாம் இதில் கிடையாது. சரிங்களா? இது வந்து நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இது அதோட பாயிண்ட்டு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், பார்த்து அதில் கற்றுக்கோங்க எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றது. தென் அகைன் இன்னொரு விஷயம், மார்க்கெட் வந்து மண்டே வந்து கேப் அப்போ இல்லை ஒரு சின்ன கேப் டவுனோ நடக்கும். அப்படி நடந்தால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் மாறும், உள்ள இந்த நம்பர்ஸ் எதுவும் மாறாது. சரிங்களா? இந்த வேல்யூஸ் எதுவும் மாறாது. இதே நம்பர்ஸ் தான் நீங்கள் திரும்ப ட்ரா பண்ணணும். பட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் மாறும். சரிங்களா? இது 9:20க்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போது நம்ம ஆப்ஷன் செயின் பார்த்துட்டு இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன், அதாவது என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, மண்டே ஒரு சின்ன கேப் அப் நடக்கும். கேப் அப் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புட் சைடில் ஃபுல்லாக ரேலி ஆகும். இது வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே மண்டே நடந்துச்சுன்னா டியூஸ்டே வேறு சினாரியோ. சப்போஸ் மண்டே அப்படி நடக்கலை அப்படின்னா டியூஸ்டே கண்டிப்பாக புட் சைடில் பறக்கும். ஓகேங்களா? இது இப்போ உள்ள டேட்டா, இப்போ உள்ள ப்ரைஸின் அடிப்படையில் நான் சொல்கிறது. சரிங்களா?
இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் செயின். இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் செயினின் அடிப்படையில் நான் சொல்கிறது, சரிங்களா? இதில் எதுவுமே சார்ட் அனலிஸே கிடையாது. எல்லாமே ஆப்ஷன் செயின் அனலிஸ் மட்டும்தானே தவிர இது சார்ட் அனலிஸ் கிடையாது. ஓகேங்களா? முழுக்க முழுக்க ஆப்ஷன் செயின் அனலிஸில் சொல்கிறது. ஸோ நீங்களும் இதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளை. நானும் கற்றுத்தரேன். ஓகேங்களா? ஓகே. இப்போது இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண வந்திருக்கோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா தான் செல்லும். இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா செல்லிங்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து புட் சைடில் தான் இன்றைக்கி ரேலி ஆச்சு, நல்லாவே தெரியும். பட் மார்க்கெட் 2 பக்கமும் மைனஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பக்கமும் -10 பாயிண்ட் அடுத்த மணியில், இந்த பக்கமும் -32. ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஏதோ, பட் இது வந்து புட் சைடு வந்து ஒரு ரேலி ஆகி தானே இங்கே 0 ஆகிருக்குன்னு. ஸோ நம்ம வந்து ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ண முடியாது. ஸ்கேல்பிங் வேணால் பண்ணி நீங்கள் ஜெயிக்கலாமே தவிர 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டு ஒரு லாங் டேர்ம், அதாவது ஒரு பெருசாக ஹோல்டு பண்ணி ஜெயிக்க முடியாது. ஸோ நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் என்ன மாதிரி கேப்சர் பண்ணணுன்னா, சென்செக்ஸில் நிஃப்டியில் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கேப்சர் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு, ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு வாரத்துக்கு 2 ட்ரேடோ 3 ட்ரேடோ தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதாவது நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா பதட்டப்படாமல் மெதுவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்கேல்பிங் அப்படி இல்லை, ரொம்ப ஸ்பீடாக எடுக்கணும், ஸ்பீடாக க்ளோஸ் பண்ணணும், பெரிய பெரிய லாட்டு போடணும். லாஸ் ஆனாலும் பெருசாக இருக்கும், ப்ராஃபிட் வந்தாலும் பெருசாக இருக்கும். பட் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் லாஸ் வந்தால் சின்னதாக இருக்கும், ப்ராஃபிட் வந்தால் பெருசாக இருக்கும். பட் என்ட்ரியே ஒரு வாரத்துக்கே 2 இல்லை 3 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நல்ல ப்ராஃபிட் ஒரு டீசெண்டாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்போ சென்செக்ஸோடதும் பாருங்கள், அதாவது கால் சைடில் -100, புட் சைடில் -10. இது வந்து எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இது கால்குலேட் பண்ணியிருக்கோங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணால் இந்த மாதிரி தான் நடக்கும். பட் எங்கேருந்து ஹோல்டு பண்ணணுன்றது தான் மேட்ரு. அதுக்கு தான் அந்த லைன்ஸ் நான் ட்ரா பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த லைன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தா இப்போ நான் இங்கே காட்டினேன் இல்லையா, எங்கே இருந்தா இருக்குது, இப்போ இங்கே பாருங்கள். இப்போது இந்த பாயிண்ட் 162லேருந்து 233ன்றது 70 பாயிண்ட். இப்போ 70 பாயிண்ட் நல்ல ஒரு ரேலி நடந்திருக்கா? அதே மாதிரி இங்கே 70 பாயிண்ட் கீழே வந்திருக்கும். ஓகேங்களா? சாரி பைஸ். ஓகே. இப்போ சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா 760லேருந்து 1100, ஒரு 450 பாயிண்ட் இங்கே ரேலி நடந்திருக்கு. இந்த மாதிரி ரேலியை கேப்சர் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ஆப்ஷன் செயின் டேட்டாவில் வாரத்தில் 2 என்ட்ரி இல்லை 3 என்ட்ரி தான் கிடைக்கும், டெய்லி கிடைக்காது. நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணிங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் 40 பாயிண்ட் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்படி வேணால் நீங்கள் சம்பாதிக்கலாம். பட் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் 6 அமரை பொறுத்து நம்ம சம்பாதிக்கலாம். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.